श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेहम् सूनुम् नारायणस्य सिद्धसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः न्यस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी नस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तत्विदयमनुगणम् शिष्टतापूर्णमत्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् सद्वस्तम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमम् तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनि कृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यददगृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रविगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सदसे ஸ்ரீமத்கீதா சாரங்கிற தலைப்புல எம்பெருமான் தன் திருவாக்கினாலே அருளி செய்த பகவத்கீதையினுடைய சாராம்சங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல 31வது ஸ்லோகமான நிமித்தானிச்ச பஷ்யாமின்னா, துர்நிமித்தங்களை அடியேன் பார்க்கிறேன், கெடுதல்களை விளைவிக்கக்கூடிய சகுனங்களை காண்கிறேன், போரில் நம் உறவினர்களை கொன்று எந்த ஸ்ரேயசையும் நான் அடைய போகிறதாக காணவில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேலே தன் உற்றார் உறவினர்களை கொல்வதாலே எவ்விதத்திலும் தனக்கு நன்மை இல்லை என்று அர்ஜுனன் சொன்னதற்கு மேலும் வலுக்கூட்டும் முகமாக அர்ஜுனன் மேலே ஸ்லோகங்களை சொல்லுகிறான். நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நச ராஜ்யம் சுகானி ச கின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேனவான். கிருஷ்ண அடியேன், இங்க கிருஷ்ணங்கிறது அர்ஜுனனையே சொல்லும். விஜயம் ஜெயத்தை, வெற்றியை, நகாங்ஷே நான் அபேட்சிக்கவில்லை, நான் கிஞ்சித்தும் விரும்பவில்லை, ராஜ்யம் ச ராஜ்யத்தையும் விரும்பவில்லை, சுகானிச்ச அதனால் வரும் சுகங்களையும் விரும்பவில்லை, கோவிந்த ஏ எம்பெருமான் கோவிந்தனே, நகா நமக்கு இத்தகைய ராஜ்யேன ராஜ்ய நாம் அடைவதற்காக இப்போ பிரயாசப்படுறமே, இதனாலே கிம் என்ன பிரயோஜனம் வந்துட போறது, வா அதர்வைஸ் அல்லது போகைஹி என்ன சுகபோகங்கள் நமக்கு கிட்ட போகின்றது, ஜீவிதேன உசுரோட வாழ்ந்தாலும் கூட நாம என்ன மகத்தான பிரயோஜனத்தை அடைந்து விட போகிறோம் அப்படின்னு கேட்கிறான் கிருஷ்ணன். இங்கே
நான் வெற்றியை விரும்பவில்லை, ராஜ்யத்தையும் ஆசைப்படவில்லை, சுகங்களை அடையணும்னு அதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஹே கோவிந்தனே, நமக்கு இப்படிப்பட்ட இந்த ராஜ்யத்தினாலே என்ன மகத்தான பிரயோஜனம் கிடைக்க போறது? அல்ல, இதுல இந்த போர்ல ஜெயித்து இந்த ராஜ்யத்தை நாம் அடைந்தாலும் கூட என்ன சுகபோகம் பெருசா நமக்கு கிடைச்சிட போறது? ஒருத்தன் உயிர் வாழ்ந்தாதானே எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இப்போ இந்த போர்க்களத்துல யார் சுத்து போவா, யார் உசுரோட இருப்பானே தெரியாது. இப்படி ஒரு நிச்சயமில்லாத ஒரு செயல்ல ஈடுபடுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு பகவானான கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொல்லுவதாக இந்த ஸ்லோகம். அர்ஜுனன் தன்னுடையதான அந்த மன ஓட்டங்களை, தன் மனதிலே என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்பதை ஒரு நல்ல ஓவியன் எப்படி சித்திரம் வரைந்து நமக்கெல்லாம் உணர்த்துவானோ காட்டுவானோ அந்த மாதிரி காட்டுகிறான். ஹே கிருஷ்ணா, நம்முடையதான உறவினர்களை கொன்ற பிறகு கிடைக்கும் இந்த வெற்றியோ, இந்த ராஜ்யமோ, இந்த சுகமோ எனக்கு சிறிது கூட விரும்பத்தகாததாக இருக்கிறது. கொஞ்சமும் பிடிக்கல. இவர்களை கொன்றுதான் நமக்கு இந்த உலகத்திலோ அல்லது பர லோகத்திலோ சுகம் கிடைக்கும்னா அது சுகம்னு எனக்கு தோணல. அது தாபத்தை தான் உண்டாக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி எனக்கு மனசிலே தோன்றும் போது நான் எதற்காக யுத்தம் பண்ண வேண்டும்? எதற்காக இவர்களை கொல்ல வேணும்? இந்த ராஜ்யத்தினாலும் சுகபோகங்களினாலும் எனக்கு என்ன பெருசா கிடைச்சிருப்போம்? ஏன்னா ஏற்கனவே ஆத்ம சிந்தனை உள்ளவன் அவன். அதனால இந்த ஆத்மா அழிவதில்லை, சரீரம்தான் அழிகிறதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கின்றவன். அதனால அவன் மனசுல இந்த ஆத்மாவை பற்றியதான விசாரம் முளையிடுகிறது. அதனால இவாளெல்லாம் கொன்றுவிட்டு நான் மட்டும் உயிர் வாழ்வதிலே என்ன பெரிய சுகம் எனக்கு? அது எனக்கு ஒரு பெரிய லாபமா தெரியலையே அப்படின்னு கேட்கிறான். இப்போ இந்த ஸ்லோகத்தினால நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நசராஜ்யம் சுகானிச்ச கிண்ணோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகே ஜீவிதேனவான். இப்போ கிருஷ்ணன் நினைச்சுக்கிறான், நீ அர்ஜுனா யுத்தம் பண்ணாத போலேன்னா உனக்கு வெற்றி எங்கேருந்து கிடைக்கும்? அதுக்கு அவன் பதில் சொல்றான், நான் ராஜ்யத்தை ஆசைப்படல அப்படின்னா. சரி, ஜெயிக்காமல் போனால் விஜயங்கிறதான அந்த பேரு உனக்கு நினைக்காதேடாப்பா, என்ன பண்ண போறேன்னா. யுத்தத்துக்கு சென்றால் ஜெயிக்காமல் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனாலதானே உனக்கு விஜயங்கிற பேர் ஏற்பட்டது. இப்போ எனக்கு இந்த விஜயங்கிற பேரும் வேண்டாம், அதையும் நான் விரும்பலன்றான் பதிலுக்கு அர்ஜுனன். ராஜ்யம் கிடைக்காம போச்சுன்னா உனக்கு சுகம் கிடைக்காதேடா. முன்ன 13 வருஷம் அலைஞ்சிங்களே, அந்த மாதிரி தானே அலையணும் அப்படின்னு கேட்கிறான் பகவான். அதுக்கு சொல்றான், இந்த என்ன கஷ்டப்பட்டாலும் சரி பரவாயில்ல, இவர்களை கொன்று நான் வாழ விரும்பவில்லை அப்படின்றான். சரி, நீ சொல்லிட்டடாப்பா, உன்னுடைய சகோதரர்கள் 4 இருக்கார்களே, அவர்கள் இதை அங்கீகரிப்பார்களா? அதை ஒத்துக்கொள்வார்களா அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எங்களுடைய 4 எண்ணமாகவும் இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றான் கௌந்தேயனான அர்ஜுனா. அர்ஜுனா, நீ ஏதோ மனசளவுல வாயினால இதை பேசினா கூட உன் மனசுல ராஜ்யாதி போகங்கள்ல
ஆசை இல்லாம போகுமான் அப்படின்னு பகவான் வாசுதேவன் கேட்க, அது உள்ளுவார் உள்ளதாயின்னு சொல்றாளே, அந்த மாதிரி மனசீ திஷ்டன்னு சாஸ்திரம் சொல்றதே, அந்த மாதிரி நீ என் மனசுக்குள்ள வசித்து என் உணர்வை அறியக்கூடியவன் கிருஷ்ணா. நீ அறியாமல் நான் எதையாவது செய்து விட முடியுமா? அதனால என் மனசிலேயும் இந்த போர் வேண்டாம் என்ற நிலைப்பாடு தானே இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீதான் எல்லாவற்றையும் அறிகின்ற சர்வஜனாட்சியே கிருஷ்ணான்னு கேட்கிறான். இங்கே நகாங்கிறதான ஒரு பதம். நகாங்கிறது எங்களுக்கு என்று ஒரு பன்மையிலே பகுவச்சனத்திலே சொல்லப்பட்டது. கோவிந்தன்னு சம்போதனம் பண்றான் பகவான. கோன்ற பதத்துக்கு இந்திரியங்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ கோவிந்தன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய மனத்திலும் வசிப்பவன், அவன் கோவிந்தன் பேரு. இந்த பத சுவாரஸ்யத்தை நாம மனசுல வச்சுக்கிட்டோம்னா, மேலே பகவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலான இந்த உரையாடல் தெள்ள தெளிவாக நமக்கு புலனாகும். இப்படி சொன்ன அர்ஜுனன் மேலும் சொல்றான், ஏஷாமர்த்தே காங்கிதம் நோ ராஜ்யம் போகாஹ சுகானி ச நைமே அவஸ்திதா யுத்தே பிராணாம் த்யக்த்வா ததானி ச ஆச்சார்யா பிதரப் புத்ராஹ ததேவ ச மஹா பிதாமஹாஹ மாதுலா சுசுரா பௌத்ராஹ ஷியாலாஹ சம்பந்தினஸ்ததான். அடுத்த 2 ஸ்லோகங்கள். ஏஷாமர்த்தே, எவர்களுக்காக இந்த யுத்தத்தை பண்றேனோ, நகா நமக்கு இந்த ராஜ்யமும், போகாகா சுக சாதனங்களும், அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களும், சுகானிச்ச மேலும் அதனாலே அடையப்படுகின்ற சுகங்களும், காங்கிதம் அது விரும்பப்பட்டதோ, தேய்மே அப்படிப்பட்ட இந்த ஆச்சாரியாக ஆச்சாரியர்களும், பிதரகா தகப்பன்மார்களும், புத்திராச்ச பிள்ளைகளும், ததைவ அவ்விதமே பிதாமகாச்ச பாட்டன்மார்களும், மாதுலாக மாமாக்களும், சொசுராக மாமனார்களும், பௌத்ராக பேரன்களும், சியாலாக மச்சினன்களும், ததா அப்படியே சம்பந்தினகா மற்ற பெண் கொடுத்த அல்லது பெண் வாங்கிய முறையிலே நமக்கு ஏற்பட்ட பந்துத்துவத்தாலே இருக்கிற அந்த பந்துக்களும், பிராணானு தங்கள் உயிர்களையும் கூட, தனானிச்ச சம்பத்துக்களையும், தெத்வா விட்டுவிட்டு, யுத்தே இந்த சண்டையிலே, அவஸ்திதா சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நிற்கிறாளே, இதை என்னன்னு சொல்றது? யாருக்காக இந்த ராஜ்யமும் போகமும் சுகங்களும் விரும்பப்பட்டனவோ அப்படிப்பட்டவர்கள் தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து தங்களுடைய சகல சம்பத்துக்களையும் விட்டுவிட்டு யுத்த களத்திலே இப்பே யுத்த சன்னர்களாக நிற்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த பீஷ்மர், துரோணர் முதலிய ஆச்சாரியர்களும், தகப்பன்மார்களும், பிள்ளைகளும், பாட்டன்மார்களும், மாமனார்களும், மாமன்களும், பேரர்களும், மைத்துனும் மற்றும் உள்ள பந்துக்களும் எல்லாரும் கூட்டமா இங்க கூடியிருக்கிறத நான் பார்க்கிறேனே, நான் என்ன பண்றது? இப்போ அர்ஜுனன் மனசுல என்ன? இவர்களை எல்லாம் கொன்று நாம் ராஜ்யத்தை அடைய வேணுமா அப்படின்றதான ஒரு கிளேசம் அவன் மனசுலே வந்து இங்க என் ஒரு சொந்தமான எனக்கு மட்டும் நுகர கிடைப்பதான இந்த ராஜ்யமோ போகமோ சுகமோ அடி எனக்கு தேவையில்லை.
இதால நிலையான ஆனந்தம் எனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சு பார்த்தா கிடைக்காதுன்னு தான் என் மனசு சொல்றது. எனக்காக என்னுடைய பிரிய குலபதியான பீஷ்மரை இழக்க வேணும், எனக்கு விஜயன் என்றதான போரிலே எப்போதும் தோக்காதவன் என்றதான பெயரை வாங்கி கொடுத்த வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்த இந்த ஆச்சாரியரான துரோணரை நான் வீழ்த்த வேணும். இவர்களை எல்லாம் வீழ்த்தி எனக்கு இந்த ராஜ்யம் வேணுமா, இந்த போகம் வேணுமா, இந்த சுகம் வேணுமா? அதனால யுத்தம் பண்றது யுச்சிதமான செயல் இல்லை அப்படின்றதான ஒரு ஒருமித்த நிலையான நிலைப்பாட்டிற்கு வருகிறான் அர்ஜுனன். இப்படி அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களுடைய உறவு முறைய கூறியிருக்கானே, அதனாலே அவன் கிருஷ்ணனிடத்திலே எதை வெளிப்படுத்த விரும்புகிறான் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியரா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், பெரியப்பாவா இருக்கட்டும், மச்சினனா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், இல்ல இதர சகோதரர்கள் பந்துக்களா இருக்கட்டும், அவளை பத்தி தான் முன்னாடியே சுருக்கமா சொல்லியாச்சு. இங்கே மைத்துனனான திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சுரதன் முதலியவர்களை உறவினர்களான ஜெயத்ரதன் இப்படி எல்லாரையும் மனசில் நினைச்சுக்கிறான். அதனால இந்த உலகத்தின்பால் அன்புள்ள உறவினர்களுக்காகவே சுகபோர் பொருள்களை சேகரிப்பது என்பது வழக்கம். அவளை அந்த உற்றார் உறவினர்களான அந்த பந்துக்களை நான் கொன்றுவிட்ட பிறகு இந்த ராஜ்ய போகங்களை அடைவதாலே எனக்கு என்ன மகத்தான பிரயோஜனம் கிடைக்க போறது இல்லையா? இப்போ என் பக்கத்திலேயே போரில திருஷ்டத்யும்னன், சிகண்டி இவெல்லாம் இருக்காங்க, என்னுடைய மைத்துனன்மார்கள். இப்போ இவர்களை சண்டையிலே ஒருவேளை நான் பலி கொடுப்பதான நிலை ஏற்பட்டால் என்னாகும்? தன்னுடைய சகோதரனை இழந்த அந்த பாஞ்சாலி வருத்தப்பட மாட்டாளா? அவளுக்கு சோகம் இருக்காதா? அதனால இந்த வெற்றியை நான் அடைவது அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறது தானே. அந்த ராஜ்ய அனுபவத்துக்கு ஒரு சோகத்தோட என்னுடைய மனைவி இருக்கும்போது அதை நான் இப்படி பார்ப்பேன். அதனால இந்த ராஜ்ய போகங்கள் எல்லாம் துக்கத்துக்கு காரணமாகிறதே தவிர அது ஒரு சுகத்துக்கு ஒரு காலும் காரணம் ஆகாதுன்னு மனசுல ஒரு நிலைத்த புத்தியை உடையவனாக இருக்கிறான் அர்ஜுனன் என்பதையே இந்த 2 ஸ்லோகங்களும் காட்டுகின்றன. அதுக்கு மேல சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான இது. ஏதான் ஹந்துமிச்சாமி நதோபி மதுசூதன அபி த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ கிம்னு மஹி கிருதே. ஹே மதுசூதன, மதுகைடவர்களை வெற்றி கொண்ட எம்பெருமானே, நதஹா அபி, சரி இப்ப அவர்கள் என்ன கொன்னுறான்னு வச்சுப்போம், என்னை கொன்றாலும் திரலோக்கிய ராஜ்ய ஹேதோபி, இந்த 3 உலகங்களும் உள்ள ராஜ்யங்களின் அரசாட்சி தான் பெறுவோம் என்ற காரணத்துக்காக கூட ஏதான் இவர்கள் அனைவரையும் ஹந்தும் கொல்வதற்கு நைச்சாமி நான் விரும்பவில்லை. சரி, அப்ப எதுக்காக முன்னால் இவ்வளவு பேசிட்டு நான் போறதுன்னு வந்த மகீகிருதே, இந்த பூலகத்திற்காக கூட கிந்து நான் கொல்ல விரும்பவில்லை. நான் ஒருவன் ராஜ்யம் அடைவதற்காக, நாங்கள் பஞ்சபாண்டவர்களாக நாங்கள் ராஜ்யம் அடைவதற்காக இத்துணை பேரை போரிலே பலி கொடுக்க வேண்டுமா? இது ஒரு குற்ற செயலா? இது தகுமா? அப்படின்னு சொல்லி 2 தரப்பும் படையிலே இருக்கிறவ அத்தனை பேரும் உறவினர்கள் தான். அர்ஜுனன் தரப்பிலே உள்ளவர்கள் அவரை அந்த எதிர்தரப்பிலே இருக்கிற உறவினர்களை கொள்வார்கள் அப்படின்னு
சாதாரணமா கற்பனை கூட பண்ண முடியாது சாதாரண நாள்ல. ஆனா போர்னு வந்த போது கொன்றுதான் ஆக வேணும். அப்போ இவாளெல்லாம் நான் கொல்ல விரும்பவில்லையே, அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் கூட. ஏன் இப்படி அர்ஜுனன் சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, என் பட்சத்திலே இருக்கிற ஆளை பத்தி கேட்கவே வேணாம். ஆனா எதிர்தரப்பிலே இருக்கிற உறவினர்கள் நான் போரிலிருந்து விலகினால் என்னை கொல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர்கள் ஆட்சி பீடத்தின் மேல் உள்ள பேராசையினால் அல்லவா இந்த போரை வலியனாக அழைத்திருக்கிறார்கள். சரி, நீ சண்டையே போட வேண்டாண்டா, நீயே வச்சுக்கோ இந்த ராஜ்யத்தைன்னு நாம விட்டுட்டு போயிட்டோன்னு விலகி போயிட்டோன்னு வச்சுக்கோ. அப்போ சண்டையே ஏற்படாவே, அப்போ யாரும் கொல்லப்பட மாட்டார்களே. ஆனா அப்படி இருந்தும் நான் ராஜ்யத்தை விட்டு கொடுத்த போதும் கூட என்னை யாராவது கொல்ல நினைச்சான்னா, அப்படி அவன் என்னை கொல்ல வரும்போது கூட அவனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றான். ஏன் எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றான் அர்ஜுனன்னா, இந்த மூவுலகையும் ஒரு சேர அரசாடும் உரிமை கிடைத்தாலும் கூட அது எவ்வளவு நாளைக்கு சாஸ்வதம்? என் உசிர் இருக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நான் ராஜாவா? இல்லையே. நான் போனதுக்கு அப்புறம் எவனோத்தன் தானே ராஜாவாக போறான். அதனால இந்த அசாஸ்வதமான ஜீவாத்மாவுடைய வாழ்நாளிலே ஒரு கேவலமான சுகத்தை அடைவதற்கு இத்தனை பேரை கொன்று இந்த பாபங்களை சேர்த்துக்கணுமா? யார் நிற்கிறா எழுத்தாப்புல? குலபதி பீஷ்மர், ஆச்சாரிய துரோணர், ஆச்சாரிய புத்திரன் கிருபர், இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப வேண்டியவராச்சே. அப்போ இவர்களை கொன்று அந்த மூவுலகை ஆளுகின்ற உரிமையை எனக்கு கொடுத்தாலும் கூட அதனால என்ன சுகம், என்ன சந்தோஷம் எனக்கு வந்துடும் போறது? இவாளை கொன்றேன் என்ற அந்த இது என் மனசுல எப்போதும் உறுத்தின்னு இருக்காதா? அப்போ அந்த சுகத்தை என்னால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு, அதுக்கு தன் பக்கத்திலே இருக்கிற கருத்துக்களு நியாயம் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு சொல்ற வகையிலே மேலும் சொல்றான். நிகத்ய தாத்ராஷ்டிராணினஹ கா ப்ரீதிஹி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவ ஆஶ்ரயேத் அஸ்மான் தத்தை ஆததாயினஹ. ஏ ஜனார்தன, தாத்ராஷ்டிரான் திருதராஷ்டிரனுடைய குமாரர்களான இந்த 100 கௌரவர்களையும் நிகத்திய கொலை செய்துவிட்டு, நகா நமக்கு, இங்கே நமக்குன்னு அவன் சொல்லும் போது கிருஷ்ணனையும் தன்னோட சேர்த்துட்டே சொல்றான் எல்லா இடத்துலயும். நகா நமக்கு, கா என்ன, பிரீத்தி சந்தோஷமானது, சியாத்து உண்டா போறது, ஏதானு அதனாலே இந்த ஆததாயினஹா படுபாவிகளை, ஹத்வா கொன்றால், அஸ்மாத்து நம்மை, பாபமேவ ஆஶ்ரயே இவன்களோ மகா பாபிகள், இந்த பாபிகளை கொல்றதுனால அவா பாபம் நமக்குன்னா வந்து சேரும். ஹே ஜனார்தன, திருதராஷ்டிர குமார்களை கொன்று நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது? இந்த படுபாவிகளை ஆததாயிகளை கொன்றால் அந்த அவர்களை கொன்ற பாபம் அல்லவோ நம்மை வந்து சேரும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான். திருதராஷ்டிர புத்திரரை கொன்றால் நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படும் ஏன் சொல்றான்? அப்போ தனக்கு ராஜ்யபாரம் கிடைக்கும், தங்களுக்கு சுகம் கிடைக்கும், தங்களுக்கு இழந்த வீடு வாசல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தானே முதல்ல போருக்கு வந்திருக்கான் இந்த அர்ஜுனன். அப்படி ஒரு காலத்திலே இவர்களை கொன்று நாம் மகிழ்ச்சி கொள்ள வேணும்னு நினைச்சிட்டு வந்தவனுக்கு இப்ப என்ன ஆச்சு?
எதிரணையிலே நிற்கும் திருதராஷ்டிர புத்திரர்களையும் அவர்களுடைய கூட்டாளிகளையும் கொல்வதாலே இந்த உலகிலோ இல்ல பரலோகத்திலோ இகலோகத்திலோ அல்லது பரலோகத்திலோ நமக்கு எந்த விதமான இஷ்ட சித்தியும் கண்டிப்பா ஏற்படாது. நாம் விரும்பிய பொருளை நாம் அடையாத போது மகிழ்ச்சிங்கிறது எப்படி ஒருத்தனுக்கு ஏற்படும்? அதனால எப்படி பார்த்தாலும் சரி, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சரி, இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களை, என்னுடைய சகோதரர்களை நான் கொல்ல விரும்பவில்லை அப்படின்றான். இந்த இடத்துல ஆததாயினஹாங்கிற பதத்தோட இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஸ்மிருதி என்ன சொல்றது? இந்த ஆததாயின அப்படின்றதான பதத்துக்கு ஆததாயினம் மாயான்னம் ஹன்யா தேவா விசாரயத் நாததாயி வேதோஷா ஹந்தோ பவதி கஷ்சனன்னு மனுஸ்மிருதி சொல்றது. தனக்கு ஒரு கெடுதலை மட்டுமே செய்ய வேணும் என்கிற நோக்கத்தோடே எதிரே வருகின்றவரான ஒரு ஆததாயியை கொஞ்சம் கூட பாப புண்ணியம்னு ஆலோசிக்காம இவனை கொல்லணுமா வாண்டாமாங்கிற சிந்தை கூட உன் மனசுல ஏற்படப்படாது. அவனை கொன்றே போட வேணுங்கிறதான உறுதியான நிலைப்பாடு உனக்கு வர வேணும். இப்படிப்பட்ட ஆததாயிகளை கொல்வதனாலே கொல்பவனுக்கு ஒரு குற்றமும் ஏற்படாது. அது மட்டுமில்ல, அது மிக பெரிய புண்ணிய செயலாக சாஸ்திரம் கருதும் அப்படின்றத ஸ்பஷ்டமா சொல்றார். சரி, இந்த ஆததாயி யார் அப்படிங்கிறத வசிஷ்ட ஸ்மிருதி ரொம்ப அழகா சொல்லும். என்னன்னா, அக்னிதோ கரதஸ்சைவ சாஸ்திரபாணிர்நலாபஹ க்ஷேத்ரதார அபஹர்த்தா சஷடதே ஹி ஆததாயினஹ. அக்னிதஹ, எவன் கையிலே தீவட்டியை வச்சுண்டு கொளுத்துறானோ, தீ வைப்பவன். அதுக்கப்புறம் கரதஸ்ச ஏவன், எவன் விஷம் கொடுத்து ஒருவனை கொல்லுகிறானோ அப்படி விஷத்தை கொடுப்பவன். சஸ்திரபாணிர், ஆயுதம் எடுத்து கொல்ல வருபவன். அப்புறம் தன அபகாரி, தன்னுடைய தனத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை பறித்து கொள்பவன். அதுக்கப்புறம் க்ஷேத்திர, தன்னுடைய நில நீச்சையெல்லாம் குடுங்கிக் கொள்றவன். ஆறாவதா தாராபகர்த்தா, மனைவியை பறிப்பவன். இந்த 6 பேரும் தான் ஆததாயி என்று சாஸ்திரங்களாலே அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கு முதல்ல மனுஸ்மிருதியில ஆததாயிய கொல்றதுனால நமக்கு பாபம் கிடையாது, புண்ணியம்தான் சொல்றது. அந்த ஆததாயி யாருன்றத, எவன் தீ வைக்கிறானோ, எவன் விஷம் கொடுக்கிறானோ, எவன் ஆயுதம் எடுத்து கொல்கிறானோ, கொல்ல வரானோ, எவன் தனதானியாதி சமுத்திகளை எல்லாம் பறித்து கொள்கிறானோ, எவன் நிலத்தை அபகரித்துக் கொள்ளுகிறானோ, எவன் மனைவியை அவனிடமிருந்து அபகரிக்கிறானோ, இந்த 6 பேர்களுமே ஆததாயிகள். பகவான் எவ்வளவோ அவதாரம் எடுத்தான் இல்லையா? இதுல பகவான் யாரம்மா? இந்த ஆததாயிகளைத்தான் நல்லவனை அறியும் கொள்ளல. அதனால துரியோதனாதிகளுக்கு இந்த ஆததாயின் லட்சணங்கள் எப்படி பொருந்துறதுங்கிறது நம் உரையாசிரியர்கள் காமிக்கிறார். இப்போ அக்னிதஹான்னு
முதல்ல ஆத்ததாயியா இருக்கிறவனுக்கு லட்சணம் சொன்னாரோ இவ இந்த பாண்டவாளுக்கு அரக்கு மாளிகையில தீ வச்சாலும் அதனாலே இந்த துரியோதனாதிகள் தீ வைத்த ஆத்ததாயிகள். அதுக்கப்புறம் பீமசேனனுடைய அந்த அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தார் இல்லையா, அதனாலே இரண்டாவதான கரதச்சேவன் விஷம் இது பண்றவன் அவனும் ஆத்ததாயி. அப்போ அரக்கு மாளிகையை தீ வைத்து கொளுத்தினாலே ஆத்ததாயி, பீமனுக்கு விஷமிட்டு கொள்ளக்காக விஷ வச்சதுனாலே அவன் ஆத்ததாயி. அந்த துரியோதனாதிகள் ஆத்ததாயிகள். ஆயுதம் எடுத்து கொல்ல வருவதாலே அவர்கள் ஆத்ததாயிகள். இப்போ கையில ஆயுதத்தை எடுத்துட்டு இப்ப நம்ம கொல்றதுக்கு தயாரா தானே அவ வந்திருக்கா. அதுக்கப்புறம் சூதாட்டத்துல வஞ்சனை பண்ணி இந்த பாண்டவாளுடைய அனைத்து செல்வங்களையும் அவர்களுடைய முழு ராஜ்யத்தையுமே பறிச்சுண்டா இல்லையா. அதுக்கு மேல அநியாயமா திரௌபதிய சபையில இழுத்துண்டு வந்து ரொம்ப பெருத்த அவமானத்தை உண்டாக்கினார்களே. அந்த ஜெயத்ரதன் அவளை அபகரித்து கொண்டு போனான். மேலே சொல்லப்பட்ட அத்தனை குற்றங்களும் படுபாதகம் அல்லையா? இந்த கௌரவர்கள் ஆததாயிகள் அல்லவா? அவளை கொல்றதுனால தனக்கு பாபம் சம்பவிக்கும்னு ஏன் அர்ஜுனன் நினைக்கிறான்? ஏன்னா இப்படிப்பட்ட ஆததாயிகளை கொல்வதனாலே புண்ணியம்தான் சேரும்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்மிருதிகளுக்கெல்லாம் காமிச்சோம். அப்படி இருக்கும்போது இவர்களை கொல்வதனால் தனக்கு பாபம் உண்டாகும்னு ஏன் அர்ஜுனன் நினைக்கிறான் அப்படின்னா, ஸ்மிருதியை யார் எழுதினாலோ, மனுவா இருக்கட்டும் சிஸ்டரா இருக்கட்டும், அவளுடைய கூற்றுப்படி இந்த மகாபாதகளான இந்த 6 செயல்களை செய்பவன் ஆத்ததாயி, அவனை கொல்லுவது ஒரு காலும் பாபமாகாது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை என்பது அவர்களுடைய நிலை. துரியோதனாதிகள் எல்லாருமே படுபாவிகள் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த ஸ்மிருதி எல்லாம் பண்ணவா இன்னொரு இடத்துல இப்படின்னு சொல்லிருக்காளே, சயேவ பாபிஷ்டதமோ யஹுர்யாத் குலநாசனம். இது இந்த கௌரவர்கள் அனைவருமே, துரியோதனன் உட்பட அவனுடைய சகோதரர்கள் அனைவருமே ஆததாயிகள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிஞ்சித்தும் யாருக்கும் இல்லை. நீங்க ஒரு ஸ்மிருதிய காட்டி சொல்றேன், இன்னொரு ஸ்மிருதியில என்ன சொல்றது? சயேவ பாபிஷ்டதமோ யஹ் குர்யாத் குலநாசனம்னு சொல்றது. எவன் ஒரு குலத்தை வேருடன் அறுக்கிறானோ அழிக்கிறானோ அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பாபங்களை செய்த அந்த பாவிகளை காட்டிலும் மிக மிக கொடிய பாவின்னு அதே சாஸ்திரம் தானே, அதே ஸ்மிருதி தானே இதையும் சொல்றது. அப்போ முன்னால ஆத்ததாயிகளை கொல்வதிலே பாபம் இல்லை, அது புண்ணியமேன்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த கௌரவர்கள் 100 பேரையும் அவருடைய உறவினர்களோட இந்த பாண்டவர்களை அழித்து விட்டார்களே, ஆனால் ஒரு கௌரவ குலமே இந்த உலகத்திலே இல்லாமல் நசித்து போகுமே. சயேவ பாபிஷ்டதமோ யக்குரியாத் குலநாசனம். அந்த கௌரவ குலத்துக்கு முழுமையாக ஒரு நாசத்தை இந்த பஞ்சபாண்டவர்கள் பண்ணான்னு சொல்லும்போது அது உலகத்திலே இருக்கிற அனைத்து பாபங்களையும் விட மிக கொடிய பாபம்னு தானே ஸ்மிருதி சொல்லிருக்கு. அப்போ இதுக்கு என்ன என்றோம்? இப்போ முன்னால சொன்ன ஒரு ஜெனரல் கிளாசிபிகேஷன், ஒரு பொது விதியை காட்டிலும் வசந்ததான தர்மத்தை சொல்ற இந்த சயேவ பாபிஷ்டதமோ யஹுர்யாத் குலநாசனம்ங்கிறதுல அர்ஜுனனுக்கு நோக்கு. அப்போ மனுஸ்மிருதியை காட்டிலும்
வசிஷ்ட ஸ்ருதியை காட்டிலும் இந்த ஸ்ருதி மேலே அவனுக்கு மிகுந்த நோக்கு இருக்கிறது. இத அதை காட்டிலும் வசந்ததாக நினைக்கிறான். இப்போ திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் மகா பாபிகளாக ஆனாலும் கூட அவர்கள் தன் குடும்பத்தை, அந்த தன் குருவம்சத்தை சேர்ந்தவர்கள் தானே. அதனால இவர்களை கொல்வது என்பது நமக்கு பாவம்தான். எந்த விதத்திலையும் அது லாபமாக எனக்கு தெரியவில்லை. இந்த இப்படிப்பட்ட நிலையிலே இவர்களை நான் கொன்று அந்த பாபத்தை சம்பாதித்துக் கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு இந்த முதல் அத்தியாயம் முழுசுமே இதே கருத்துல அப்படியே மனசுல திடமா வச்சுட்டு நிலையா நிற்கிறா அர்ஜுனன். அதை மறக்கப்படாது. இது உற்றார் உறவினரை கொன்று அங்கே வருத்தம் தான் மேலிடும், சுகம் எங்கே வரும்னு கேட்டான். அதுக்கப்புறம் இந்த ராஜ்யம் இவர்களை இழந்த பின்பு ஆச்சாரியனையும் பிதாமகரையும் கொன்ற பிற்பாடு வருகின்ற ராஜ்யம் நிஜமாவே மகிழ்ச்சியை கொடுக்குமா? அது துக்கத்தை தானே கொடுக்கும். அதனாலே வேண்டாம். இரண்டாவது. மூணாவது, இந்த துரியோதனாதிகள் எல்லாம் ஆததாயிகள், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இந்த ஆததாயிகளால என்னுடைய எதிரிகளை நான் நாசம் பண்ணினேனே, ஆனால் ஒரு குல நாசத்தை நான் செய்த பாபம் எனக்கு வருமே, அது மற்ற எல்லா பாபங்களையும் காட்டிலும் ஒசந்த பாபம்னு தானே சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால அந்த பாபத்தை நான் பண்ண விரும்பவில்லை அப்படின்றத கடைசியில நான் இவாளை கொல்ல மாட்டேன் அப்படின்றதான ஒரு திருடமான சிந்தனைக்கு, ஒரு டெசிஷனுக்கு வந்து தஸ்மான் வயம் ஹந்தும் தார்தராஷ்டிரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம் மாதவ. ஹே மாதவ கிருஷ்ணனே, தஸ்மாத் அதனாலே, வயம் விவேகிகளான நாம், சபாந்தவானு பந்துக்களுடன் கூடியவர்களான, தார்தராஷ்டிரான் இந்த துரியோதனாதிகளை ஹந்தும் கொல்வதற்கு நர்ஹா இவர்கள் அருகதை உடையவர்கள் அல்ல, தகுந்தவர்கள் அல்ல. நாம அவளை கொல்லப்படாது. ஸ்வஜனம் பந்து, அப்போ இந்த ஸ்வஜனமான பந்து ஜனங்களை ஹத்வா கொன்றுவிட்டு, கதம் ஹி எப்படித்தான், சுகினஹா சியாம நாம் சுகமுடையவர்களாக எப்படி ஆவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ உற்றார் உறவினருடன் கூடிய தார்தராஷ்டிரர்களை, அதாவது துரியோதனாதிகளை கொல்வதற்கு விவேகிகளான நாம் ஏற்றவர்களாக ஒரு காலம் ஆக மாட்டோம். ஹே மாதவா, இந்த பந்து ஜனங்களை கொள்பவன் எப்படி ஒரு சுகமுடையவனாக ஆவான்? அதனால நம்மையே சேர்ந்தவர்களை நாம் கொல்வதனாலே எந்த சுகமும் நமக்கு கிடைக்க போறதில்லை அப்படின்னு சொல்றியே, நீ தாண்டா அப்படி நினைக்கிற அர்ஜுனா. துரியோதன் அப்படி நினைக்கிறிய, உன்னை கொல்லணும்னு தான் நினைக்கிறான். இப்போ இவர்களை கொன்று எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே நீ கேக்குற. உன்னை விட்டேனா பாரு, உன்னுடைய உரிமையும் கூட உனக்கு கொடுக்காத, உன்னுடைய சொத்தையும் அபகரிச்சுண்டு எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு ஆத்ததாய்க்கு உள்ளதான அந்த 6 இதுவும் அப்படியே புட்டம் போட்டு வடிவு, அதே அந்த ஆத்ததாயிகள் வடிவிலேயே ஒவ்வொருவரும் எதிரணியில இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர்களை கொல்லக்கூடாதுன்னு நீதான் நினைக்கிறியே தவிர அர்ஜுன் நினைக்கலையே. இப்போ நீ சண்டை போடலைன்னா அவன் உன்னை ஈஸியா கொண்டுடுவான், இல்லையா? அவன் சண்டை போட போறது இல்லையா? அதனால இதுக்கு மேல இந்த விவாதங்களும் பிரதிவிவாதங்களும்
நிஜமாவே நம்மளுடைய அறிவு கண்ணை திறப்பதாக நிச்சயம் அமைகின்றன என்று சொன்னால் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. ஏன்னா சரி அர்ஜுனா உன்ன நினைச்சு பாரு, இப்போ இவர்கள் ஆததாயிகள்ங்கிற சந்தேகம் இல்லை, இருந்தாலும் அவர்களை நான் கொல்ல மாட்டேன். ஏன் கொல்ல மாட்டேன்னா, ஒரு வம்சத்தை அழித்ததற்கு நான் காரணமாகவாவே, அப்படி ஒரு வம்சத்தை அழித்தவனுக்கு நற்கதி கிடைக்காது. அவன் எல்லாரை காட்டிலும் அதிகமான பாபத்தை பண்ணியவனாக சாஸ்திரம் அவனை பார்க்கிறது. அதனாலே அவர்கள் ஆததாயிகளாக இருந்தாலும் கூட அந்த கௌரவ வம்சத்தை நான் அழிக்க விரும்பவில்லை, அதனாலே சண்டை போட மாட்டேன்றான். கிருஷ்ணர் கேட்கிறார், சரிப்பா நீ சண்டை போடவான். இப்ப நீ சண்டை போடலன்னா அவன் உன்னை கொண்டுவிட மாட்டான். நான் அந்த போர்க்களத்திலேயே இருக்க மாட்டேன்னு போயிடுவேன். அவங்களுக்கு என்னை கொல்றதுக்கு நான் அவன் கையில கிடைச்சாதானே என்ன கொல்ல முடியும், அதனால நான் இங்க விட்டே போயிடுவேன். சரி நீ போற வச்சுக்கோ. இப்போ உன்னுடைய சகோதரர்கள் 4 பேர் இருக்காரும், தர்மபுத்திரனுக்கு ஒன்ன மாதிரி சண்டை போட முடியுமா? அந்த துரியோதனையோ கர்ணனையோ துரோணரையோ எதிர்கொள்ள சக்தி இருக்காவா இருக்கு? சுகுலன் மகாதேவனுக்கு இருக்கா? கதாயுதத்துல பெரிய விற்பனையே தவிர சிறந்த உன்னை மாதிரி சிறந்த வில்லாளி இல்லையே உங்க அண்ணா பீமன். அப்போ இவர்களை எல்லாம் சாக கொடுத்து நீ மட்டும் வாழ பார்க்கிறாயா? எப்படி திருப்புறாரு பாருங்க. இது ஒண்ணு. 2வது, சரி இப்போ இந்த யுத்த களத்தை விட்டு நீ போயிடுவேன்னு சொல்றிய, எங்க போவ? எங்கேயோ போவேன். இப்ப 13 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்கேயாவது போய் சுத்தி இது பண்ணி அந்த மாதிரி வாழ்ந்து அதுக்கு மேல எதிர்பார்க்காத விஷயம் போய் பிச்சை எடுப்பேன். வேண்டா, க்ஷத்திரிய தர்மம் உனக்கு எதிரியாக நின்றவனை போரிடுவது என்பது க்ஷத்திரிய தர்மம். அதனுடைய விளைவுகளை பற்றி நீயோ உன்னை எதிர்த்து நிற்கிற அவர்களோ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அது யுத்த தர்மம். யுத்தம் வந்துட்டா எதிரியை எப்பாடுபட்டாவது வீழ்த்த வேணும், அவர்களை தோற்கடிக்க வேணும்ங்கிறது தானே ஒரு சுத்த போர் வீரனுக்கு அழகா இருக்கும். அதை விட்டு உன்னோட போர் செஞ்சு உன்னை கொல்லணும், பஞ்சபாண்டவர்கள் இந்த உலகத்திலேயே இருக்கப்படாது, அவர்களை கொல்லணும்ன்றதுக்கு தானே இப்போ இந்த எதிரணியில துரியோதனாதிகள் நிற்கிறா. இப்போ நான் பிச்சை எடுக்க போறேன்னு நீ போறிய, க்ஷத்திரிய தர்மத்தை விடுற இல்லையா? இந்த போர் செய்ய மாட்டேன்னு நீ இவர்களை கொல்வதனால எனக்கு என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட சுகம் வந்துதான் எனக்கு என்ன போறதுன்னு சொல்லிட்டு தானே போற. அப்போ இவர்களை போரிலே நீ கொல்லாமல் போனால் உன்னுடைய க்ஷத்திரிய தர்மத்திலிருந்து நீ பிறழ்கிறாய். அட இத கூட நான் ஒத்துப்பேன்டா, நான் போய் பிச்சை எடுப்பேன்னு சொல்ற பாரு சாப்பாட்டுக்கு. அது ஒரு க்ஷத்திரியன் பிச்சை எடுத்தா அதை விட ஒரு கேவலமான பாவம் லோகத்துல ஒண்ணுமே இல்லை. இவர்களை எதிரியான இவர்களை கொல்லுவதை காட்டிலும் பல மடங்கு பெரிதான பாவம் அந்த பாவம். ஒரு க்ஷத்திரியன் பிச்சை எடுப்பது என்பது அதுக்கு துணியறியே தவிர அதை காட்டிலும் குறைச்சலா உள்ள பாபமான இவர்களை கொல்லுவதை என்னை பொறுத்த வரைக்கும் ஆததாயிகளை கொல்லுவதனால உனக்கு பாபம் கண்டிப்பா சம்பவிக்காது. சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது, ஸ்ருதிகள் அப்படிதான் சொல்றது. அதனாலே உனக்கு மகத் புண்ணியமே. சரி, உன மனசுல என்னமோ சண்டை வாண்டான்னு தோணி எடுத்தோம், அதனால சண்டை வாண்டான்னு விட்டுட்டு போறேன்னு நீ நினைக்கிற. சரி வச்சுப்போ. அதுக்கப்புறம் நீ நீங்கிய பிற்பாடு போர்க்களத்தை விட்டு உன்னுடைய சகோதரர்கள் யாராவது பழிச்சிருக்க முடியுமா? ஏண்டா, உன்னுடைய இந்த ஒரு செயலினாலே உன்னுடைய பிராத்தாக்கள் 4 பேரை பலி கொடுக்கறியே, இது எந்த விதத்துல யாரும் யோசிப்பாரு? நீ
கௌரவர்களை கொல்ல மாட்டேன் என்னுடைய உறவினர்கள்னு சொல்றையே, அவர்கள் நீ போர்க்களத்தை விட்டு நீங்கிய பிற்பாடு இந்த 4 கொல்வார்களா மாட்டார்களா? அவர்களை எதிர்த்து நிற்க இவர்களுக்கு திராணி இருக்கா? நீ ஒருத்தந்தானே விஜயன் வில்லாடி, நீதானே அவளை காப்பாற்றணும். காப்பாற்ற பொறுப்புள்ள நீயே அந்த பொறுப்பை துறந்து வேண்டாம்னு வெளியில போனேன்னா இந்த சகோதரர்கள் 4 கொன்ற பாபத்துக்கு நீ ஆளாவாய். சொல்லு இல்லையா? இப்ப நீ போயிட்டேன்னா அந்த 4 பேரும் உத்திரப்பழப்பாளா? துரியோதனார்களே கொல்லப்பட மாட்டார்களா? அதனால இப்போ அவர்களை கொல்லுவது உனக்கு சம்மதமா? இல்ல உங்களை இத்தனை பாடுபடுத்தினானே இந்த கௌரவாளை போடுறது உச்சிதமா? நீயே யோசிச்சுக்கோ. The ball is now in your court. இந்த வாத பிரதிவாதங்கள் இருப்பாரு அத்தி அற்புதம். அவன் ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுன்னு சொல்லுவான், அதுக்கு எதிர்கேள்வி பகவான் கேட்பான். ரொம்ப அழகா இருக்கும். என்னன்னு வர இந்த ஸ்லோகம் முழுக்க எதுக்காக அவதாரிக்கார் உப்புமா இதெல்லாம் அடிய இங்க விஞ்ஞாபிக்கிறேன்னா, காண்டீபத்தை கீழே போட்டு விட்டு அந்த காண்டீபத்தை தூக்கிற சக்தி கூட இல்லாதவனாக அர்ஜுனன் ஆயிட்டான். அவன் இப்படி ஆக வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய ஒரு எண்ணம். அதற்காகத்தான் உபயோர் சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுதேன்னு ஆர்டர் பண்ண போது புன்சிரிப்போட சந்தோஷமா வேக வேகமா ரதத்தை ஓட்டின்னு போய் எங்க நிறுத்தினான்? பீஷ்மருக்கும் துரோணருக்கும் நடுப்புற எழுத்தாப்புல நிறுத்தினான். நோக்கம் என்ன? இவன் மனது மாற வேணும், குழப்பம் அடைய வேணும். அப்போ குழம்பிய நீரிலே மீன் பிடிப்பது என்பது தமிழிலே ஒரு வசனம். குழம்பின குட்டையில மீன் பிடிக்கிறான். அந்த மாதிரி இந்த அர்ஜுனுடைய மன குழப்பம் ஏற்பட்டால்தான் அத்தி அற்புதமான அத்தியாத்ம சாஸ்திரமான இந்த கீதை பிறக்கணுமே. இந்த கீதைய அர்ஜுனனை ஒரு வியாஜமா வச்சுண்டு பின்வருவர்கள் எல்லாருக்கும் பகவான் அதை சொல்லணுமே. அதுக்காக இந்த மனக்கலக்கத்தை எம்பெருமானே அர்ஜுனனுக்கு ஏற்படுத்துகிறான். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான் பாருங்க. சரி, இப்போ இவாள துரியோதன நீ சொல்ற மாதிரி நான் கொள்றேன்னு யத்யப்யேதன பஷ்யந்தி லோகோ பகத சேதசஹ குலக்ஷயக்தம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் ந ஞேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம் பிரபத்யத்பிர்ஜனார்தன. லோகோபதச்சேதசஹா, பேராசையினாலே கெட்ட மனதை கொண்டவர்களான இந்த துரியோதனாதிகள் குலக்ஷய கிருதம், குலத்தை அழிப்பதினாலே உண்டாகின்றதான தோஷம் அல்லது பாபத்தை மித்ர துரோகே, சிநேகிதர்களுக்கு துரோகம் செய்வதிலே பாதகம் ச மகா பாபத்தையும் யத்யபி ந பஷ்யந்தி, அறியாமல் போனார்களே ஆனாலும் ஜனார்தன ஹே கிருஷ்ண, குலக்ஷய கிருதம் வம்சத்தை அழிப்பதினாலே ஏற்படக்கூடியதான தோஷத்தை பிரபத்யபி தெளிவாக நான் காண்கின்றேன். அஸ்மாபி நம்மாலே, அஸ்மாத் இந்த பாபாத் பாபத்திலிருந்து நிவர்த்திதும் நீங்குவதற்காக கதம் எப்படித்தான் நஜ்ஞேயம் அறிய தகுந்ததாக இருக்க முடியாது போன்றான். இப்போ ராஜ்யத்தின் மேலுள்ள
அதன் மேல் கொண்டதா ராஜ்யஸ்ரீயின் மேல் கொண்டதான பேராசையினாலே புத்தி கெட்டு போய் இந்த கௌரவ குலத்தை அழித்தாலும் தன்னுடைய மித்திரர்களான நண்பர்களுக்கு துரோகம் இழைத்தாலும் சம்பவிக்கும் பாபங்களை அவர்கள் உணராமல் போவார்களே. ஆனால் இந்த பாப்பத்தை நான் இது பண்ண என்ன கேக்குறான் தெரியுமா? சண்டை வந்துட்டான். இப்போ நாம பஞ்சபாண்டவாளுக்கு பண்ணது அநியாயம்னு அதனாலே அவர்கள் வருந்த வேணும். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டா சரி சண்டை போடணும்னு நான் ஒத்துப்பேன். ஆனா இங்க என்ன நடக்குது? இப்போ அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை நான் கொன்றேனேயானால் நாம் நம் சகோதரர்களுக்கு தீங்கு இழைத்தோம் என்றதான வருத்தம் அவர்கள் மனதிலே எப்போது உண்டா? செத்து போனவனுக்கு போய் மனசுல வருத்தம் உண்டாகுறதா? இல்லையே. எப்படி பார்த்தாலும் சரி இந்த யுத்தம் என்னை பொறுத்தவரையில் ஒரு வேண்டாத ஒன்று. அது மனசுக்கு எந்த விதத்திலேயும் சந்தோஷத்தை கொடுக்காதது, சந்துஷ்டியை தராதது. அதனாலே நான் போர் செய்ய போவதில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா கிருஷ்ணன்டே சொல்றான். சரி, இந்த குலத்தெல்லாம் அழிச்ச, அதனால அந்த பாபத்தை அவ திருந்தல, அவளுக்கு மனசுல அந்த வருத்தம் வராது. செத்து போனவனுக்கு எங்க இருந்து நம்ம ஐயோ நம்ம பிராத்ருக்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டோம் அதனால நமக்கு இது வந்ததுன்னு தெரியாதே இல்லையா? அந்த இறந்த பத்னிமார்கள் வேணா பச்சாதாபப்படலாம். துரியோதனுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஐயோ நம்ம ஆம்படியா அநியாயம் பண்ணலாம், அதுக்குடைய பலனை அனுபவிச்சான், செத்து ஒழிஞ்சான். அதனால இப்போ அவர்களுக்கும் ஒரு மனக்கவலை தானே. அதனால இந்த பண்றதுனால என்ன பிரயோஜனம்? சரி, நீ சொன்ன மாதிரி ஆத்ததாயிகளாகவே இருக்கட்டும். 6 தோஷங்களும் பரிபூர்ணமா நிரம்பி இருக்கிறதான இந்த துரியோதனன் அவனையோ அவனை சேர்ந்தவர்களையோ கொல்றது எப்படிப்பா பாபமாகும்? அப்படிங்கிற கேள்விக்கு அத்தி அற்புதமா கீதா பாஷ்யத்துல அது இது சதசியமா சொல்றதுனால அந்த பங்கி சேவிச்சு அந்த அந்த இடத்தினுடைய அத்தி அற்புதமான ஒரு வாசகத்தை நம்மால நேர அனுபவிக்க முடியல. இருந்தாலும் பாஷ்யக்காரர் பரம தார்மிகாங்கிற பத பிரயோகத்தினாலே இந்த இடத்தை அருளி செய்திருக்கிறார். தாற்பரிய சந்திரிகையில நம் சுவாமி தேசிகன் ஆததாயி பக்ஷஸ்தானாம் அபியாச்சாரியாதீனாம் அகந்தவ்ய அனுசந்தானாத்து பரமதார்மிகா இத்யுக்தி அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஆகையினாலே ஆததாயிகளையோ அல்லது அந்த ஆததாயிகளுக்கு பக்க பலமாக அவர்களுடன் சேர்ந்து எவன் நமக்கு சண்டை நம்மை கொல்ல வருகிறானோ அவர்களை அவன் ஆச்சாரியனாக இருந்தாலும் சரி, ஆச்சாரியன் போன்று கௌரவிக்கத்தக்கதான இடத்திலே இருந்தாலும் சரி, அவர்கள் மற்றவர்கள் விஷயத்திலே பரம தார்மிகனான அர்ஜுனுடைய அபிப்பிராயம் இந்த இடத்துல ஸ்பஷ்டமா காண்பிக்கப்படுகிறது. இங்கேயோ துரோணாதிகளை கொல்லாமல் துரியோதனாதிகளை அழிக்க முடியாது. ஆச்சாரிய வதத்தினாலே ஏற்படக்கூடியதான பாபம் அது சம்பவித்தே தீரும். குலபதியான பீஷ்மரை கொன்ற பாபமும் அர்ஜுனனான தனக்கு வந்தே சேரும் என்பதை அங்கே நினைக்கிறான். அப்படின்றத இந்த கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகாதிகள்ல நாம பார்க்கிறோம். காலட்சேபத்துல ஞாபகம் இதுல
துரியோதனுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கு? பகவான் ஏதோ அவனுடைய மனசிலே ஓடுகின்ற அந்த நினைவோட்டத்திற்கு தகுந்த மாதிரி ஏதோ பதில் சொல்லிட்டு வர மாதிரி பார்த்தோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னுமே பின்னால இதே முதல் அத்தியாயத்துல அந்த பகவான் இந்த குழம்பிய மனத்தை உடையவனான இவனை இந்த போர் செய்வதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறதுனாலதானே குழம்பினான். அவனை போர் செய்யாவிட்டால் உனக்கு என்னென்ன குழப்பங்கள் வரும்னு சொல்லி அவனை இன்னும் மேல குழப்பறான். குழப்பின உடனே நான் என்னப்பா பண்றதுன்னு அவன் கேட்கறான். அப்பதான் சரணாகதி பண்றான். சாதிமாம் துவாம் பிரபன்னம். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த கீதையை உபதேசிக்கிறார் பகவான். பொறுத்திருந்து எல்லாத்தையும் அனுபவிப்போம். இப்போ நிறைய ஸ்லோகம் கடன்னு சொல்லிட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஒண்ணும் விஷயமே இல்லை. அத்தியாத்ம விஷயம் ஒண்ணுமே இல்லை. யாரு ஆத்த தாயி, ஒவ்வொருத்தன் பேர் என்ன, அவன் எந்த நாட்டுக்காரன், இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் ஆக போறது. அதனால அத்தியாத்ம சாஸ்திரம் இந்த கீதை. அங்கே அத்தியாத்ம விஷயங்களை சொல்லும் போது அந்த விஷயத்துல நாம அதிகமா நேரம் செலவழிச்சுட்டு அதை புரிஞ்சுக்க நாம இது பண்ணமே தவிர, இந்த மாதிரி சண்டைக்கு வந்தான் இப்படி நினைச்சான் அப்படி நினைச்சாங்கிறதுல அதிகமா நோக்கு வேண்டான்றதுனால இதை கடகடன்னு அடிய சொல்லுன்னு போயிட்டு இருக்கேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண மசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.